சோ இன்னைக்கு கர்த்தர் இந்த சபை நாள்ல செலக்ட் பண்றாரு. யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. எல்லாம் தூக்கி போடுங்க. அப்படியே மனசை இறுக்கமா வச்சுட்டு அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் பிரச்சனை பண்ணான், அவன் பிரச்சனை, அப்படிதான்பா பிரச்சனை பண்ணதாப்பா செய்வாங்க. மனசை உடைக்கதாப்பா செய்வாங்க. எல்லாருக்கும் வெற்றி உள்ள ஒரு தலைவனா மாறணும்னா நீ உடைக்கப்பட்டு தாப்பா ஆகணும். 4 பேர் காரி துப்பதான் செய்வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணவங்க உங்களை ஏன் பண்ண மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. நீங்க அதை தாண்டி தான் ஆகணும். நீங்க அதை ஜெயிச்சு தான் ஆகணும். நீங்க நின்று தான் ஆகணும். சோ அந்த சண்டை போடுறவனுக்கு பின்னாடியே போயிட்டீங்கன்னா சவுல மாதிரி நீங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் நிக்கணும். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் அது மட்டும் தான். தாவீது தன்னுடைய எதிரிக்கு பின்னாடி போகவே இல்லை, தனக்கு பிரச்சனை பண்ணவனுக்கு பின்னாடி போகவே இல்லை. அவன் என்ன நினைச்சானா, சிமேயி தூசிக்கும் போது கூட என்ன நினைச்சானா, ஆமென் சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாருப்பா. அவன் என்ன தூசிக்கணும்னு ஆண்டவர், அவ்வளவுதான், பரவாயில்லப்பா நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ. ஆனா சவுல் தனக்கு விரோதமாய் தாவீது எழும்புறான்னு இவனே மனசுல நினைச்சிட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டே போனான். அவனுடைய ராஜ்யபாரத்துல அவனால நிக்கவே முடியல. நீங்க என்ன எத்தனை நாள் யோசிச்சு உட்காந்துருப்பீங்க? எத்தனை நாள் மனசுக்குள்ள கசப்பை உட்கார்ந்து வச்சுட்டு இருப்பீங்க? எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா எதையுமே பார்க்க கூடாது. தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பக்கம் புயல் அடிக்கிறதையும் பார்க்க மாட்டான், இந்த பக்கம் காத்தடிக்கிறதையும் பார்க்க மாட்டான். அவனுடைய தரிசனம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். நான் லக்குன்னு உன்னை நியமிச்சிட்டேன். நான் ஏசப்பாவுக்கு முன்னாடி என் கண்களை பதிய வச்சுட்டேன். நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாய மாட்டேன். எது நடந்தாலும் என்னை அழைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் போது உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது பிரதர், ஒண்ணுமே தெரியாது. எதையுமே நீங்க உடனே கண்டுபிடிக்க முடியாது. வேதத்துல ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்த உடனே அவ்வளவுதான், எல்லாம் ரோடு போட்டு இப்படிதான் கர்த்தர் பிளான் போட்டெல்லாம் சொல்லல. வெறும் தரிசனத்தை மட்டும்தான்ப்பா கொடுத்தாரு. அவனுக்கு தரிசனத்தை கொடுத்ததுல இருந்து வித்தியாசமா தான் நடக்குது. ஆனா பொறுமையோட ஓடுனதுனால, பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அவனுடைய தரிசனத்தை ஆண்டவர் அவனை கொண்டு நிறைவேற்றினாரா இல்லையா? இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது, நீங்க சோர்ந்து மட்டும் போகாதீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை வெகு தூரம் பிரயாணம் பண்றதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ எல்லாரும் ஜெபிக்க போறோம். கர்த்தர் இன்னைக்கு இந்த சபைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. அந்த விருப்பத்தை வச்சவர் கர்த்தர், அந்த ஆசையை உங்களுக்குள்ள கொண்டு வந்தவர் கர்த்தர். மற்றவங்க எல்லாம் இப்படி நடக்கும்போது நான் இப்படி இல்லையேன்னு நினைச்சீங்களே, அது சாதாரணமா வரல. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்ததற்கு காரணம், அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும்னு வச்சதுனால தான் அந்த எண்ணம் வந்துச்சு. நீங்க அந்த எண்ணத்துக்கு நீங்க உயிர் கொடுங்க. அந்த எண்ணத்தை அப்பாவுடைய கையில நீங்க கொடுக்கும் போது நிச்சயமா அது வளரும். ஹல்லேலூயா.